டேய் பிரச்சனைலாம் அதெல்லாம் மீட் பண்ணோம். அதெல்லாம் ஒன்றும் வராதுடா. 6 மாதத்தில் ஓகே ஆகிடும். ஓகே ஆயிடுச்சுல, நான் போய் டீ வாங்கிட்டு வரேன். ஓகேடா. சாரி ப்ரோ. இட்ஸ் ஓகே ப்ரோ. சதீஷ் சொன்னான்டா நடந்த எல்லாத்தையும். அம்மாட்ட சரியா பேசுறது இல்லையாமே. உன் சுச்சுவேஷன் புரியுதுடா. தங்கச்சி இறந்துட்டா, அதை உன்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஆனால் நீ ஒன்றும் தனியாக இல்லைல்ல. உனக்காக நாங்கள் இருக்கோம், அம்மா இருக்காங்க. அப்புறம் என்ன, சும்மா எதாச்சும் பார்த்துட்டு சோனோ டைட் உட்காந்து இருக்காதுடா. டேய் என்ன பாடுறா, மனசு விட்டு பேசுறா. அப்போ எவ்வளோ நாளைக்குடா எப்படியே இருக்க போற? என்னால் தான் பொந்தானுக்கு அப்படி ஆச்சுன்றதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல ப்ரோ. வீட்டில் அம்மா தங்கச்சி ஃபோட்டோ ஒரு நாளும் பார்த்து அழுகும்போது நரகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு ப்ரோ. வீட்டுக்கு ஒரு நாய் இருக்குல்லம்மா, நான் வந்தாலே என்ன பார்த்து குலைக்குதுமா. நாய்னா அப்படிதாம்மா குலைக்கும், நீ தான் பார்த்து வரணும். உன்கிட்ட வந்து சொன்ன பாரு. டே அண்ணா, நான் என் ஃப்ரெண்ட் பூஜாவோட வெளியே போறேன், கொஞ்சம் ட்ராப் பண்றியா? இப்போதான் காலேஜ்லேருந்து வீட்டுக்கு வந்தேன், அதுக்குள்ளே பூஜை ஆக்கிட்டானா என்ன அர்த்தம்? சரி, எத்தனை மணிக்கு வருவேன்? டேய் டேய் என்னடா? என்னடா ஆச்சு? அது ஓகே, சரி வா வெளில போகலாம். காரணம் இல்லாமலாம் எதுவும் நடக்காதடா. சும்மா அதே நினச்சிட்டு இருக்காத, புரியுதா? சரி, எனக்கு நைட் ஷிஃப்ட் இருக்குது. எப்படியோ முடிய ஒரு 12:30 மணி ஆகிடும். பிக்கப் பண்ண வரியா? சும்மா தானே இருப்ப? வேணாம், நீங்கள் சதீஷே பார்த்துக்கோங்க, நான் வரல. டேய் நான் முடிவு பண்ணிட்டேன், நீ தான் வர, வந்துரு. வந்துட்டேண்ணா, நீங்கள் சொன்ன இடத்துல தான் இருக்கேன். ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுங்கள். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இங்கே நைட் ஷோ வந்திருந்தோம். சரி. நான் அங்கேருந்தே ஒருத்தர் ஃபாலோ பண்ணிட்டு வரான். என் வீட்டுக்கு இந்த பக்கம்தான் போகணும். கொஞ்சம் பயமாக இருக்குது. ட்ராப் பண்ண முடியுமா? ஹலோ ஹலோ, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி. எனக்கு என்னமோ அன்னிசியாக ஃபீல் பண்ணுறேன், என்னன்னே தெரியலடி. என் மனசில் இருக்கிறது யார்கிட்டயா கொட்டணும் போல இருக்குடி. எனக்கு எங்கள் அப்பா ஞாபகமாகவே இருக்குடி. எனக்கு எங்கள் அப்பா வேணும்டி.
நான் பஸ்ஸில் ஏறினல, நான் பஸ்லேருந்து வீட்டுக்கு போகும்போது எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியலடி. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. நான் பஸ்ல இருந்து வீட்டுக்கு போகும்போது என்ன ஒரு 3 பேர் எனக்கு வெளியே போகவே பிடிக்கலடி. எனக்கு எங்க அப்பா வேணும்டி. ஹலோ ஹலோ, ஹெல்ப் பண்ண முடியுமா? வாங்க போகலாம், உட்காருங்க. ஃப்ரெண்ட்ஸே ட்ராப் பண்ண சொல்லியிருக்கலாமே. இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் வீடு தேட்டர் பக்கத்துலேயே இருக்குது. அண்ட் வீட்டில் கூப்பிட்டா கூட வருவாங்க, இருந்தாலும் பயப்படுவாங்கல்ல, அதான். இல்லை, இந்த டைமில் தனியாக வந்தனால தானே இப்படி ஆச்சு. ஒரு பொண்ணு ரோட்டில் தனியாக போனால் நாய் குறைக்க தான் செய்யும். அதுக்காக வீட்டிலே இருந்துட முடியுமா? அது தேங்க்ஸ். ஒரு நிமிஷம் சொல்லணும் ஒன்று. சொல்லுங்க. என் தங்கச்சிக்கு 20 வயசு தான். கூட்டமாக இருக்க பஸ்ஸில் போகும்போது எவனே தெரில அவகிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான். அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் சூசைட் பண்ணிக்கிட்டான். அப்பா இல்லை, ரொம்ப பாசமாக பார்த்துப்பேன். அதனால என்னமோ என்கிட்ட சொல்ல யோசிச்சிட்டான். இப்போது ஒன்று ஆச்சு இல்லை, அதை நினச்சி பயப்படாமல் வீட்டில் சொல்ல யோசிக்காதீங்க. கண்டிப்பாக பயப்படுவாங்க, ஆனால் நம்புவாங்க. தைரியமாக சொல்லுங்கள், எதுவும் ஆகாது. நான் என் தங்கச்சி மேலே பாசன்ற பயத்தை காட்டாமல் நம்பி இருந்தா பொந்தான்னு என்கிட்ட சொல்லியிருப்பான். அவளை புரிஞ்சிருப்பேன். எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பா, எவ்வளோ வலி மனசில் இருந்திருக்கும். நான் நம்ப ஒரு பொண்ணு வெளியில் போனால் இப்போ இதெல்லாம் ஆகும்னு சொல்கிறத விட்டு இப்படி எதனா ஆனால் அந்த விஷயத்தை எவ்வளோ போல்டாக ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லி பாருங்கள். நம்ம அவங்கள நம்புறதை விட அவங்களே அவங்கள ரொம்ப நம்புவாங்க. தங்கச்சி பண்ண தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க.